கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா தேசமும் தன் பலனை கொடுக்கும். சங்கீதம் 85:12. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பார்வையில் காலங்கள் கூட எது எமக்கு நன்மையும் தேவையும் இருக்கிறதோ அதை எமக்கு ஏற்ற வேளையில் நிச்சயமாய் தருவார். எம்மை ஆதரித்து நடத்துகிறவர் எம்மை பரிசுத்தமாக்க வேண்டி கிருபையையும் எமக்கு தருவார். பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எமக்கு நலன்களை தருவார். எந்த நன்மையும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்தே வருகிறது. அவர் தமது ஜனங்களுக்கு நன்மையை தருவார் என்பது உங்களுக்கும் அவருக்கும் இருக்கும் உறவில் தான் வெளிப்படுகிறது. அவர்களுக்கு தேவன் பிதாவாக இருக்கிறார். அவர்களுக்கு அன்பையும் உருக்கமான கிருபையையும் வைத்துள்ளார் என்பது அவருடைய கிருபையினாலும் வாக்குத்தத்தினாலும் உறுதிப்படுத்தப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தருங்கள். அனலுள்ள ஜெபம் ஜெபிப்பதற்கு உங்கள் ஆவியை அனலூற்றுங்கள். எல்லா நன்மையான காரியத்தையும் கர்த்தரிடத்தில் இருந்து எதிர்பார்த்திருங்கள். அவரே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா வழியில் நெல்லாமலும் பரிசுத்தர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். சங்கீதம் 1:1. பிரியமானவர்களே, எமது வழிகளை நாம் எப்பொழுது ஆராய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். எங்களுடைய பாதங்கள் செல்லும் இடங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளாக இருக்க வேண்டும். எங்களை நாங்களே ஆராய்வோமாக. ஒருவேளை கெட்ட குமாரனை போல நீங்களும் நானும் பாவ வாழ்க்கை வாழும் சிநேகிதரின் வலைகளில் அகப்பட்டு செல்லக்கூடாத இடங்களுக்கு சென்றதால் எங்கள் கால்களில் பாவ அழுக்கு படிந்துள்ளதா? இந்நாட்களில் நீங்கள் சபைக்கு சென்று தேவனை ஆராய்ப்பதற்கு முன்பாக உங்கள் வழிகளை நன்றாக ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் கால்கள் தண்ணீரில் கழுவப்படுவதற்கு மேலாக உங்கள் அழுக்கு முதலில் நீக்கப்பட வேண்டும். ஆகவே இன்றே நீங்கள் உங்கள் கால்களால் செய்த பாவங்களுக்காக தன் கால்களில் ஆணிகளை ஏற்றுக்கொண்ட இயேசுவின் இரத்தத்தால் அவ்வழுக்கை கழுவி அவர் பாதையில் அவரை பின்தொடர ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை தொடுத்துக் கொள்ளுங்கள். கெட்டகுமாரன் உவமையை நீங்கள் பார்க்கும் போது அங்கு அவன் சகல ஆசீர்வாதங்களையும் சொத்துக்களையும் கொண்டவனாக தகப்பனால் நன்றாக ஆதரிக்கப்பட்டவனாக இருந்தான். ஆனால் கெட்ட சிநேகிதரின் ஆலோசனைகளும் வழிகளும் அவன் கால்களை இடங்களுக்கு அழித்து சென்றதால் கடைசியில் அவனின் பாவமான நடைகள் அவனையும் அவன் தகப்பனையும் பிரித்து வைத்தது. நாட்கள் செல்ல செல்ல அவன் சிநேகிதர்களே அவனை விட்டு செல்லும் நிலை ஏற்பட்ட போது அவன் மனம் திரும்பியதால் அவன் திரும்பவும் தன் தகப்பனின் அன்பை நினைத்து அவரிடம் திரும்பி சென்று தன் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டான். தகப்பன் அவனை மன்னித்து அவன் கால்கள் மீண்டும் அழுக்குப்படியாதவாறு அவனுக்கு பாதரட்சைகளை அணிவித்தார். பிரியமானவர்களே, உங்கள் கால்நடைகளை சீர்தூக்கி பாருங்கள். சரீரமாகிய ஆலயத்தில் கால்கள் மிகவும் முக்கியமான அங்கமாகும். கால்களின் அசுத்தங்கள் இருதயத்தை மாசுபடுத்தி விடாதபடி ஜாக்கிரதையாயிருங்கள். உங்கள் வழிகளை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. கிறிஸ்தவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஏசாயா 55:10-11. பிரியமானவர்களே, உங்கள் ஜீவியம் இந்த வேளையில் எப்படி இருக்கிறது? கர்த்தர் எவ்வளவோ வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். பெரும் மலையை போல அந்த வாக்குத்தத்தங்கள் எங்களுக்கு நேராக புறப்பட்டு வந்த போது எங்களுடைய இருதயம் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்தது. ஆனால் இந்திய அந்த வாக்குத்தத்தங்கள் வீணாய் போனது போல இருக்கலாம். சில வேளைகளில் நாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஏற்கனவே இருந்த சில நன்மைகளையும் நம்பிக்கையையும் கூட இப்போது இழந்து போயிருக்கலாம். ஆனாலும் தேவனுக்குள்
திடன் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லாது, ஒருபோதும் தோற்று போகாது. ஏனென்றால் அதை கொடுத்த தேவன் அவர் வார்த்தையாக இருக்கிறார். அவர் எதற்காக அந்த வார்த்தைகளை உங்களுக்கு நேராய் அனுப்பினாரோ அதை அவர் நிறைவேற்ற வல்லமை உடையவராய் இருக்கிறார். அவர் விரும்புகிறதை அவருடைய வார்த்தைகள் நிச்சயமாக செய்யும். உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாக இருக்கிறது. நீங்கள் அவருடைய வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஏற்ற காலத்தில் அவருடைய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படி உங்களை அனுமதிக்க வேண்டும். ஏற்ற காலத்திலேயே ஆசீர்வாத மழை பெய்யும். அப்பொழுது அந்த வார்த்தைகளுடைய பலனை நிச்சயமாய் காண்பீர்கள். இந்த நாளிலும் கர்த்தர் தாமே உங்களை விசேஷித்த விதமாய் பலப்படுத்துவாராக. ஆமென். God bless you.